ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி வேலையை கண்டிப்பா வாங்கியே ஆகணும். அதுக்கு நம்ம அந்த ஆர்ஆர்பி குரூப் டி வேலையை டேட்டை ஆகணும். சரிங்களா? அதாவது எக்ஸாமுக்கு நீங்க படிக்க போற கொஸ்டின்ஸ், எக்ஸாமுக்கு வரப்போகிற கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்லாம் நீங்க தட்டி தூக்கணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தனியாக அதுக்கு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. மண்டே டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த விதத்துல இன்னைக்கு பார்க்க போறது 4வது ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் என்ன பார்க்க போனா நம்பர் சீரிஸும் கோடிங் டிகோடிங்கும். ஓகேவா? அதுக்கான டிஸ்கஷன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பார்க்க போறோம். மொத்தமா 25 கொஸ்டின் வச்சிருக்கேன். 25 கொஸ்டின் நான் எக்ஸ்பிளனேஷன் தரமா சொல்லித்தரேன். வீடியோ மட்டும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இந்த வீடியோவோட முடிவுல இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதணும், இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட்லாம் நீங்க எங்க போய் பாக்குறது, வரப்போற ஃப்ரீ டெஸ்ட்லாம் நீங்க எங்க போய் பாக்குறது நான் சொல்றேன். சேம் டைம் ஆர்ஆர்பி குரூப் நான் மேக்ஸிமம் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அந்த எல்லா டீடைலுமே நான் வீடியோட கடைசியா சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதுறது, பெய்டு பேட்ச்ல எப்படி செய்யறது, ஃபீஸ் என்ன, எல்லா தகவலுமே ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி குரூப் கேட்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. 72 76 82 90 99 109 121 135 அடுத்து என்ன வரும்? ஓகேவா? சால்வ் பண்ணலாம், கவனிங்க. இப்ப 72 76 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 4, இதுக்கு 6, இதுக்கு 8, இதுக்கு 9, இதுக்கு 10, இதுக்கு 12, இதுக்கு 14. 4 6 8 9 10 12 14 அடுத்து என்ன வரும் பார்க்கணும். அதுக்கு இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் தெரியணும். இதெல்லாம் பகு எண்கள், காம்போசைட் நம்பர்ஸ். ஓகேவா? அப்ப 14க்கு அப்புறமா கண்டிப்பா 15 வந்திருக்கும். சோ 135 15 சேர்த்த ஆன்சர், 135 15 சேர்த்தீங்கன்னா 150. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 150. முதல் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 150. புரியுதுங்களா? சோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே காம்போசிட் நம்பரா இருக்கு. அப்ப ஆன்சர் 150. அடுத்த क्वेश्चन பாருங்க. 8800 160 48 19.2 அடுத்து என்ன? 8800 160 48 19.2 அடுத்து என்ன? ஆக்சுவலா 8000க்கு 10% எடுத்தீங்கன்னா 800. ஓகேவா? 8000க்கு 10% எடுத்தீங்கன்னா 800. 800க்கு 20% எடுத்தா 160. 160க்கு 30% எடுத்தா 48. 48க்கு 40% எடுத்தா 19.2. அப்ப 19.2க்கு 50% எடுத்த ஆன்சர். 50% அந்த நம்பரோட பாதி. அப்ப 19.2ல பாதி 9.6. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 9.6. செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 9.6. ஓகே, புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 65 76 89 106 113 அடுத்து என்ன? 65 76 89 106 113 அடுத்து என்ன? சால்வ் பண்ணிடலாம். சோ இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கு எடுத்தீங்கன்னா 11, இதுக்கு 13, இதுக்கு 17, இதுக்கு 7. 11 13 17 7. என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65ஓட 11 கூட்டியிருக்காங்க. 6 5 கூட்டினா 11. ஓகேவா? அதோட 76 வந்துருச்சு. 7 6 கூட்டினா 13. 26ஓட 13 சேர்த்துறாங்க. ஓகேவா? 89. 2 கூட்டினா 17. அதனால 17 கூட்டுறாங்க. இப்போ 1 + 0 0 1 1 + 6 7. எல்லாத்தையும் கூட்டினா 7 வரும். 7 கூட்டிட்டாங்க. அப்ப 113ஓட 1 1 2 2 3 5 5 கூட்டினா 118. 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் 118. 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் 118. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7 10.5 15.5 23.5 36 54.5 அடுத்து என்ன? ஓகே, கண்டுபிடிச்சலாம், கவனிங்க. சோ டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 3.5 வரும். அடுத்து 5, அடுத்து 8, நெக்ஸ்ட் 12.5, அடுத்து 18.5. இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? 3.5 5 8 12.5 18.5 டிஃபரன்ஸ் வந்து அடுத்து என்னன்னு பார்க்கணும். இப்போ அடுத்து இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 1.5 கரெக்டா? அடுத்து 3, அடுத்து 4.5, அடுத்து 6. பாத்தீங்கன்னா இங்க வந்து 1.5 சேர்த்துக்கிட்டே போறாங்க. 1.5 3 4.5 6. அப்ப திரும்ப ஒரு 1.5 சேர்த்தா 7.5. சரிங்களா? 18ஓட 7 கூட்டணும். 18ஓட 7 கூட்டினீங்கன்னா 18 ஒரு அரையுமே 19 ஆயிரும். 19ஓட 7 சேர்த்தா 26. ஓகேவா? அப்ப 26. 54ஓட 26 கூட்டினா ஆன்சர். 54ஓட 26 கூட்டினா ஆன்சர். 54 26 கூட்டினா 80. சோ 80.5. 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 80.5. 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 80.5. அடுத்த क्वेश्चन பாருங்க.
18, 20, 23, 28, 35, 46, 59 அடுத்து என்ன? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. 2, 3, 5, 7, 11, 13. அடுத்து என்ன வரும்னு பார்க்கணும். இதெல்லாமே பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். ஏன்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நடுவில் 9 வந்துருக்கும், வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். அப்ப நெக்ஸ்ட் என்ன நம்பர் போகணும்னா 14, 15, 16 மூணுமே பகு எண்கள், காம்போசிட் நம்பர். அப்ப அடுத்து கண்டிப்பா நான் 17 தான் போட்டிருப்பேன். 59 17 சேர்த்தா 76. 5 கேன்சல், ஆப்ஷன் பி 76. 5 கேன்சல், ஆப்ஷன் பி 76. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8, 9, 17, 26, 90, 115 அடுத்து என்ன? 8, 9, 17, 26, 90, 115 அடுத்து என்ன? டிஃபரன்ஸ் எடுத்துடலாம். இதுக்கு டிஃபரன்ஸ் 1, இதுக்கு 8, இதுக்கு 9, இதுக்கு 64, இதுக்கு 25. ஓகே, இந்த 1 இருக்குல்ல, இத 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், 1 கியூப்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், இருக்கட்டும். 8 கன்ஃபார்மா 2 கியூப், 9 கண்டிப்பா 3 ஸ்கொயர், 64 4 கியூப்னு சொல்லலாம், 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், இருக்கட்டும். 25 கண்டிப்பா 5 ஸ்கொயர். இப்ப 2, 3, 5னா கண்டிப்பா இங்க 4 தான் இருந்திருக்கும். அப்ப 4 கியூப் தான், 8 ஸ்கொயர் வராது. ஓகேவா? சோ 2 கியூப் 3 ஸ்கொயர், அப்ப கியூப் ஸ்கொயர் மாறி மாறி வருது. அப்ப இது வந்து 1 ஸ்கொயரா இருந்திருக்கும். அது கண்டிப்பா தேவையில்லை நமக்கு, அதை விட்டுருங்க. சோ 1 ஸ்கொயர், 2 கியூப், 3 ஸ்கொயர், 4 கியூப், 5 ஸ்கொயர். அடுத்து என்னன்னு பார்க்கணும். அப்ப அடுத்து நம்ம 6 கியூப் போடணும். 6 கியூபோட வேல்யூ 216. 115ஓட 216 சேர்த்தீங்கன்னா 331. அப்ப 6 கேன்சல், ஆப்ஷன் டி 331. 6 கேன்சல், ஆப்ஷன் டி 331. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாருங்க. 9, 9, 27, 135, 945 அடுத்து என்ன? 9, 9, 27, 135, 945 அடுத்து என்ன? ஒரே நம்பர் அடுத்து வந்தா கண்டிப்பா இன்டு 1 தான். சோ 9 1 பெருக்கி 9, 9 3 பெருக்கினா 27, 27 5 பெருக்கினா 135, 135 7 பெருக்கினா 945. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள். ஏன்னா 1 வந்துருச்சு. 1, 3, 5, 7னா அப்ப நெக்ஸ்ட் 9 வந்துருக்கும். அப்ப 945 ஓட 9 மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 50, 45 மீதி 4, 4 36, 36 4 40 மீதி 4, 9 81, 81 85, 8505. சோ 7 கேன்சல், ஆப்ஷன் ஏ 8505. 7 கேன்சல், ஆப்ஷன் ஏ 8505. அடுத்த क्वेश्चन. 12, 14, 25, 50, 99, 220 அடுத்து என்ன? 12, 14, 25, 50, 99, 220 அடுத்து என்ன? 12க்கு 16க்கு டிஃபரன்ஸ் இருக்கா? 4, இதுக்கு 9, இதுக்கு 25, இதுக்கு 49, இதுக்கு 121. ஓகே, 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர், 49 7 ஸ்கொயர், 121 11 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன ஸ்கொயர் பார்க்கணும். இதெல்லாமே பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்ப கண்டிப்பா 11க்கு அடுத்து 13 வந்திருக்கும். 13 ஸ்கொயர் 169, 220 169 செட் ஆன்சர் 389. அப்ப 8 கேன்சல், ஆப்ஷன் பி 389. 8 கேன்சல், ஆப்ஷன் பி 389. நெக்ஸ்ட் क्वेश्चन. 18, 108, 540, 2170, 6480 அடுத்து என்ன? ஓகேவா? இத சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. 18 ஓட என்ன பண்ணா 108 வரும்? 6 பேருக்கு தான் வரும். 18 6 பேருக்குனா 108. ஓகேவா? 108 ஓட 5 பேருக்குனா 540. 540 ஓட 4 பேருக்குனா 2170. 2170 ஓட 3 பேருக்குனா 6480. அப்ப நான் நெக்ஸ்ட் இன்டு 2 பண்ணனும். 6480 2 பேருக்குனா 12960 வந்துரும். 9th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12960. 9th ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12960. அடுத்த क्वेश्चन. 5040, 720, 120, 24 6 அடுத்து என்ன? ஓகே ஓகே, ஆக்சுவலா 720ஓட 7 பேருக்குனா 5040 வரும். அப்ப 5040ல இருந்து 7 வகுத்தா 720. கரெக்டா? இதுல இருந்து 7 வகுத்தா இது வந்துரும். சேம் டைம் 120ஓட 6 பேருக்குனா 720. அப்ப 720ல இருந்து 6 வகுத்தா 120. ஓகே, சேம் 120ல 5 வகுத்தா 24, 24ல இருந்து 4 வகுத்தா 6. சோ 7 வகுத்துறாங்க, 6 வகுத்துறாங்க, 5 வகுத்துறாங்க, 4 வகுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 3ஆல வகுக்கணும். அப்ப 6 3ஆல வகுத்தா 2. அப்ப 10 ஆன்சர் ஆப்ஷன் சி 2. 10 ஆன்சர் ஆப்ஷன் சி 2. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 16, 8, 8, 12, 24, 60, 180 அடுத்து என்ன? 16, 8, 8, 12, 24, 60, 180 அடுத்து என்ன? ஓகே, எப்பவுமே ஒரு நம்பர் பாதி ஆச்சுன்னா 0.5 பெரியதான்னு அர்த்தம்.
அதே நம்பர் அப்படியே இருந்தா 1ஆல 8ஓட 1.5 பெருக்குனா 12. ஓகே, 12ஓட 2 பெருக்குனா 24, 24ஓட 2.5 பெருக்குனா 60, 60ஓட 3 பெருக்குனா 180. அப்ப நம்ம 3.5 ஆல பெருக்கணும். 180ஓட 3.5 பெருக்கணும். 180ஓட 3 பெருக்குனா 540, 180ஓட 0.5 பெருக்குனா பாதி ஆகும் 90, ரெண்டே சேர்த்தா 630. அப்ப 11th ஆன்சர் ஆப்ஷன் சி 630. 11th ஆன்சர் ஆப்ஷன் சி 630. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 64, 32, 47, 120, 420 அடுத்து என்ன? சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, பாதியா இருக்கு. அப்ப 0.5 பிரிக்கிறாங்க. இது 1.5, இது 2.5, இது 3.5. அப்ப நான் 4.5 ஆல பெருக்கணும். 420ஓட 4.5 பெருக்கினா ஆன்சர். 420ஓட 4 பெருக்கினீங்கன்னா 1680. அவ்வளவு 0.5 பெருக்கினா பாதி ஆகும் 210. ஆன்சர் 1890. ஆன்சர் 1890. 12 ஆன்சர் ஆப்ஷன் டி 1890. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11, 12, 14, 18, 25, 36 அடுத்து என்ன? 11, 12, 14, 18, 25, 36 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்துருவோம். 1, 2, 4, 7, 11. 1, 2, 4, 7, 11. 1, 2, 4, 7, 11. அடுத்து என்ன வரும் தெரியல. திரும்ப டிஃபரன்ஸ் எடுப்போம். 1, 2, 3, 4. ஓகே, 1, 2, 3, 4. அப்ப நெக்ஸ்ட் 5 வந்திருக்கும். 11 5 ஆட் பண்ணா 16, 36ஓட 16 சேர்த்தா 52. 13th answer option C 52. 13th answer option C 52. Next sir. 17, 18, 22, 49, 65, 190 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்துடலாம். 1, 4, 7, 16. சாரி ஒரு நிமிஷம். இது 27, 27, 16, 125. ஓகே, 1 வந்து 1 ஸ்கொயர் 1 கியூப் தெரியாது. 4 வந்து 2 ஸ்கொயர், 27 வந்து 3 கியூப், 16 வந்து 4 ஸ்கொயர், 125 5 கியூப். அப்ப இது 1 கியூபா இருந்திருக்கும். ஓகேவா? சோ 1 கியூப் 2 ஸ்கொயர் 3 கியூப் 4 ஸ்கொயர் 5 கியூப் 6 ஸ்கொயர். சோ 6 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 36. 136 சேர்த்தா 226. 14th ஆன்சர் ஆப்ஷன் பி 226. ஓகே, நெக்ஸ்ட் 32, 14, 24, 60, 210 அடுத்து என்ன? ஓகே, 32, 16 பாதி ஆயிரத்து 0.5 பிரிக்கிறான்னு அர்த்தம். 16ஓட 1.5 பிரிக்குனா 24, 24ஓட 2.5 பிரிக்குனா 60, 60ஓட 3.5 பிரிக்குனா 210. அப்ப நான் 4.5 ஆல பிரிக்கணும். 210ஓட 4 பிரிக்குனா 840, 210ஓட 0.5 பிரிக்குனா அதுல பாதி 105. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 945. சோ 15 ஆன்சர் ஆப்ஷனே 945. ஓகே, சோ அப்சம் பாருங்க. அப்புறம் ஃபுல்லா கோடிங் டிகோடிங் தான், அடிச்சிடலாம். யாருன்னா 1, 9, 18. அப்ப 4, 5, 5, 18 எப்படி எழுதலாம்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதுல ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஐன்றது 9th லெட்டர், ஆறுங்கிறது 18ஆம் லெட்டர். ஏபிசிடி இப்படி பாக்குறப்ப அப்ப நான் 4, 5, 5, 18 என்ன வரும்னு சொல்லணும். 4னா டி, 5னா இ, திரும்ப 5னா இ. சோ டி. அப்ப 18 வந்து 6. அப்ப டி. சோ 16 ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 134 னா good and tasty, 478 னா see good pictures, 729 னா pictures of fine. அப்ப C னா என்ன பண்ணுவீங்க கேக்குறாங்க. ஓகே, இப்போ C னா என்ன பண்ணனும்னு பாக்குறப்ப இந்த C எங்க இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா 478 னா see good pictures அப்படிதானே? 478 னா see good pictures. இந்த C வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. குட் அண்ட் டேஸ்ட்லயே இல்ல, பிக்சர்ஸ் ஆஃப் ஃபைன்லயே இல்ல, C இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த 478ல எது இங்க மட்டும் இருக்குன்னு பார்க்கணும். 4 அங்க போகுது, 7 இங்க வருது, 8னா இங்க மட்டுமே இருக்கு. பாத்தீங்களா? C-யும் இங்க மட்டும் இருக்கு, 8ம் இங்க மட்டும் இருக்கு. அப்ப C கான கூடிய 8. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 8. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. பேக்னா 217, அப்ப 3165 னா என்ன? அதேதான். B னா செகண்ட், A னா ஃபர்ஸ்ட், G னா 7th லெட்டர். அப்ப 3165 னா என்ன? 3 னா C, 1 னா A, CA. ஒரு ஆப்ஷன் தான் அது CA, 6 னா F, 5 னா A. CAFE தான் ஆன்சர். 18 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஹாப்பினா 51443, டோட்டல்னா 26219. அப்ப ஆல்பா என்ன கேக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चनல H தான் 5, A தான் 1 அப்படிதான் இருக்கும். பட் ஒரு செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா எனக்கு P னா 4, திரும்ப P இருக்கு, திரும்ப 4 இருக்கு பாருங்க. எப்படி
அப்ப அந்தந்த லெட்டர் தான் அர்த்தம். இப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்ப ஆல்பா கேக்குறாங்க, ஏ ரெண்டாவதா இருக்கா, அப்ப ஏனா 1 வரும். ஏன்னா ஏனா 1 எல்லாமே ஒண்ணுதான் ஆரம்பிக்குதா. ஓகே, எல் இங்க கடைசியா இருக்கு, அப்ப 9. பிஹெச்ஏ, பி இங்க 2 வாட்டி இருக்குல்ல 4. ஹச்ஏனா ஃபர்ஸ்ட் 2 ஹச்ஏ அப்படியே பிக் பண்ணுங்க 5 1. அப்ப 19451. 19 ஆன்சர் ஆப்ஷன் பி. 19 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ரோஸ வந்து 6821 சொன்னா சேர 73456 சொல்றாங்க, ப்ரீச்ச 961473 சொல்லிட்டு சர்ச்னா என்னன்னு கேக்குறாங்க. சர்ச்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சரி சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, அதேதான். இப்ப இங்க ஆர் வந்து 6 இருக்கு, இங்க ஆர் முடியுது, கரெக்டா 6லயே முடியுது பாருங்க. அப்ப அதுக்கு நேரா இருக்கிறது கரெக்ட் தான். இப்ப நான் சர்ச் கண்டுபிடிக்கணும். எஸ் எஸ்இ இங்கே இருக்கு பாருங்க, கடைசி 2 21. அப்ப எஸ்இனா 21. ஏஆர்சிஹெச், ஏ மூணாவதா இருக்கு 4, ஆர் கடைசியா இருக்கு 6, சிஹெச் சிஹெச் இங்க 2 கடைசியா இருக்கு பாருங்க. அப்ப 73 அப்படியே கிளிக் பண்ணுங்க. 214673 214673. 20 ஆன்சர் ஆப்ஷன் பி 214673. நெக்ஸ்ட் क्वेश्चन. 289 ரீட் ஃப்ரம் பேப்பர், 276 டீ ஃப்ரம் ஃபீல்ட், 85 வால் பேப்பர். பேப்பர்ல கேக்குறாங்க. ஓகே, இப்போ பேப்பர், இந்த வால் பேப்பர்ல பேப்பர் இருக்கு, ரீட் ஃப்ரம் பேப்பர்லயும் பேப்பர் இருக்கு. சோ பேப்பர் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு தானே. 289 ரீட் ஃப்ரம் பேப்பர், 85 வால் பேப்பர். அப்ப பேப்பர் இந்த 2 இடத்துலயுமே இருக்க மாட்டோமே. இந்த 289 85 2 இடத்துலயுமே இருக்க நம்பர் என்ன சேமா? சேமா இடத்துலயுமே என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப பேப்பர்னா 8. அப்ப 21 ஆன்சர் ஆப்ஷன் பி 8. அப்ப நீங்க இந்த மாதிரி क्वेश्चंसல காமனா வந்தா காமனா வரத பார்க்கணும், எதுவுமே இல்லனா எதுவுமே இல்லாத பார்க்கணும். ஆன்சர் உங்களுக்கு வந்துரும். ரொம்ப ஈஸி, பார்த்தோனே அடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन. மெட்ராஸ்னா என்பிஇ எஸ்பிடி, அப்ப பாம்பேனா என்ன? மெட்ராஸ்னா என்பிஇ எஸ்பிடி, அப்ப பாம்பேனா என்ன கேக்குறாங்க. ஓகே, அப்படியே அடுத்தது தான். எம் கருத்து என், ஏ கருத்து பி, டி கருத்து இ, ஆர் கருத்து எஸ், ஏ கருத்து பி, எஸ் கருத்து டி. அப்படியே எழுதுங்க. பி கருத்து சி, ஓ கருத்து பி, எம் கருத்து என், பி கருத்து சி, ஏ கருத்து பி, ஒய் கருத்து Z, சிபிஎன் சிபிZ. 22 ஆன்சர் ஆப்ஷன் பி சிபிஎன் சிபிZ. அடுத்த क्वेश्चन. ஃபேவர்னா இபியூபிடிஎஸ், அப்ப டேஞ்சர்னா என்ன? ஃபேவர்னா இபியூபிடிஎஸ், அப்ப டேஞ்சர்னா என்ன? ஓகே, எஃப்க்கு முன்னாடி எழுத்து இ, வெரி குட். ஏக்கு அடுத்த எழுத்து பி, விக்கு முன்னாடி எழுத்து யூ, ஓக்கு அடுத்த எழுத்து பி, யூக்கு முன்னாடி எழுத்து டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். சோ முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து அப்படி போட்டுருக்காங்க. எஃப்க்கு முன்னாடி எழுத்து ஈ வந்திருக்கனால டிக்கு முன்னாடி எழுத்து சி தான் ஸ்டார்ட் பண்ணும். திரும்ப ஏக்கு அடுத்த எழுத்து பி, என்னக்கு முன்னாடி எழுத்து எம், ஜிக்கு அடுத்த எழுத்து ஹெச், இக்கு முன்னாடி எழுத்து டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். சிபிஎம் ஹெச்டிஎஸ், சிபிஎம் ஹெச்டிஎஸ். 23 ஆன்சர் ஆப்ஷன் பி சிபிஎம் ஹெச்டிஎஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 481 ஸ்கை இஸ் ப்ளூ, 246 சி இஸ் டீப், 698 சி லுக்ஸ் ப்ளூ. சி என்ன கேக்குறாங்க? சி ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. ஓகேவா? அப்ப 246 698 ரெண்டுலயுமே காமன் நம்பர் என்ன 6. அப்ப சி னா 6. சோ ஆப்ஷன் பி 6. ஈஸி தான். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. 567 னா வேர்ல்ட் இஸ் ஹாப்பி, 246 னா ஹாப்பி ஆர் பீப்பிள், 713 னா வேர்ல்ட் இஸ் பியூட்டி. அப்ப ஈஸ்ட் என்ன கேக்குறாங்க? இங்க இருக்கு ஈஸ்ட். ஆக்சுவலா இந்த ஈஸ்ட் வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்ல, இதுல மட்டும் தான் இருக்கு. இந்த வேர்ல்ட் இஸ் ஹாப்பினா 567, 567 தான் வேர்ல்ட் இஸ் ஹாப்பின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 567ல எது இங்க மட்டும் இருக்குன்னு பார்க்கணும். 6 அங்க போகுது, 7 இங்க போகுது, 5 தான் இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ் இங்க மட்டும் இருக்கு, 5 இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ்க்கான கோட் 5 தான். சோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5. ஓகேவா? அவ்வளவுதானே, முடிஞ்சுல? ஓகே. சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 4th ஃப்ரீ டெஸ்ட்ல 25 क्वेश्चन பார்த்திருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க இந்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னா என்ன பண்றது? ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்க எங்க போய் பார்க்கணும்? வார்போ டெஸ்ட்லாம் எழுதுறதுக்கான டீடைல் சொல்றேன். ஓகேவா? கொஞ்சம் கவனிங்க. சேம் டைம் நீங்க நம்மளோட அகாடமில அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நான் அதை கூட சொல்றேன். அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபீஸ் கம்மியா தான் தருவோம். ஓகேவா? ஆர்ஆர்பி குரூப் டிக்கு பக்காவா கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா ஃபீஸ் வெறும் 499 தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டீடைல் சொல்லிடுறேன், அப்புறமா ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறதையும் சொல்றேன். ஆன்லைன் டெஸ்ட்க்கான ஃபீஸ் வெறும் 499 தான். இதுல மொத்தம் உங்களுக்கு 20 டெஸ்ட் தரும். 10 டாபிக் டெஸ்ட், 10 ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 20 டெஸ்ட் கவர் ஆகும். டெஸ்ட் பிடிஎஃப் தான். क्वेश्चन பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் பிடிஎஃப்ல இருக்கும். சேம் டைம் டெஸ்ட்டுக்கான அந்த டெஸ்ட்ல போடிய மேத்ஸ் ரீசனிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன்.
எல்லாமே சேர்த்து 490 தான். கோர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன விஷயம்னா இந்த டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மட்டும் ஃப்ரீயா வந்துடும், எல்லாமே சேர்த்து 1800 தான். கோர்ஸ்ல வர்றவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். ஓகேவா? நம்மளோட கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான், டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான், நீங்க எப்போ வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, 1800 தான் ஃபீஸ். பிடிஎஃப் மட்டும் வேணும்னா நீங்க தனியாக கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா இதுல சேர்ந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா வந்துடும். ஓகே, கிளாஸ் கவனிச்சு டெஸ்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கார்டு வீடியோ கிடைக்குங்க. இப்போ ஃப்ரீ டெஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்றேன், கவனிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் ஓபன் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் பேஜ்ல ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு குரூப்ல போயிருவீங்க, டெலகிராம் குரூப்ல. அதுதான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ஃப்ரீ டெஸ்டும் அதுல இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட்க்கான டிஸ்கஷனும் அதுல இருக்கும். ஓகே, சோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், முக்கியமான வீடியோல. தேங்க்யூ.